அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, முக்கியமா மிதுன ராசிக்கும் இந்த தலைப்புக்கும் ஒத்து போகும். ஆமா, ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி மிதுனம் தான் 3ஆம் இடமா வரும். அப்ப மிதுனத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் நிறைய தொடர்பு. இந்த டாபிக் உண்டான சம்பந்தப்பட்ட பாவகமே 3, 7, 11, 12 இந்த 4 பாவகம் தான் வாழ்க்கையில விதியை மீறிய தொடர்புகளை கொடுக்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல. அப்ப காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம் மிதுனமாக வர்றது. அப்ப மிதுனத்துக்கு 3ஆம் இடம் சூரியனாக வருவார். அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. அவங்க எந்த மாதிரி காரியத்தை செய்வாங்க? வாழ்க்கையில எந்தெந்த தவறுகள் செய்யக்கூடாதோ அந்த தவறுகளை நாம சரியாதான் செய்யணும்னு துணிஞ்சு செய்வாங்க. அப்ப அந்த துணிச்சல் வேணும் ஒரு மனிதனுக்கு. ஒரு ஜாதகர் ஜாதகிக்கு துணிச்சல் இருந்தாதான் இந்த வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட முடியும், எல்லாரையும் டம்ப் பண்ண முடியும், எல்லாரையும் நம்ம மெதிச்சு வாழ்க்கையில மேல வர முடியும். தொழிலாளர்கள் ஃபர்ஸ்ட் வேலை செய்ய வாங்கணும் அப்படின்னா ஒரு சூப்பர் நம்ம ஓணும்னா அவங்களுக்கு இந்த 3ஆம் இடம் பலமா இருக்கும். இந்த 3ஆம் இடம் சூரியனாக வந்தாலோ அல்லது 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ திருமணத்திற்கு முன்னாடி இவர்களுக்கு தொடர்புகள் உண்டு அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. அதுவும் அந்த 3ஆம் இடத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும், எடுப்புல சொல்லக்கூடாது. ஆனால் விதி என்பது வலியது. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணத்தை தாண்டிய உறவுகளை காட்டிலும் திருமணத்திற்கு முன்னதாகவே உறவுகள் உண்டுன்றத ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியும். அது நண்பர்களோடு நிறுத்துறதா, இல்ல பெஸ்டியா நிறுத்துதா, இல்ல திருமணம் செஞ்ச பிறகும் நண்பன்ற போர்வில குடும்பத்துக்குள்ள வருதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுனத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனோம். இல்ல ரகசியமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையாகவே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர்களுக்கு அலாவிதிய சுகம் கிடைக்கணும் அப்படின்றதான் அவங்க நினைப்பும் இருக்கும். என்ன 12ஆம் இடம் சுக்கிரன். அப்போ போகஸ்தானம் சுக்கிரனாக வருவதா எங்க ஸ்வீட் கடைலாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒரு பாதாம் பில்லம் சாப்பிடலாம், இல்லை அல்வா சாப்பிடலாம், இல்லை பாதுஷா சாப்பிடலாம் அப்படின்ற நினைப்பு தான் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம். எப்படி நம்ம ரிஷப ராசிக்கு ஒரு 3ஆம் இடம் சுகம் குறைவான ஒரு தாம்பத்தியம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி மிதுன ராசிக்கு அதீத வீரியம் உள்ள ஒரு 3ஆம் இடத்தினுடைய அதிக வீரியம் உள்ள ஜாதகத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், இணைவு பெறணும். இல்லைன்னா அது அந்த 2 காலையும் பூட்டிய காளைகள் சரியாக ஓடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, வலது மாடு இடது மாடு கரெக்டா கட்டினாதான் அந்த வண்டி ஓடும். 2துலயும் ஒரே பக்கமா வலது மாடையும் ஒரே பக்கமா இடது மாடையும் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓடாது. இங்க நான் வண்டின்னு சொன்னது வாழ்க்கை. அவருடைய